ஹலோ சார், வாங்க வாங்க வாங்க. நீங்க எதுக்கு சார் இவ்வளவு தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். எனக்கு இந்த பக்கம் வர வேண்டியிருந்துச்சு. எதுக்கு உங்களை அலைய வைக்கணும், நானே இங்கே வந்துட்டேன். டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. இப்போ வந்து உட்காருங்க. ஆமா, என்ன இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம்? சேலத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ண புது பிரான்ச்சுக்கு ரிசப்ஷனிஸ்டா கல்யாணம் ஆகாத 3 கேர்ள்ஸ் வேணும். 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கூட பார்க்கலாமே, உங்கள் ஆஃபீஸ்க்கு யாராவது தேவைப்பட்டா. உட்காருங்க, நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துடுறோம். ஓகே ஓகே. இந்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இவங்களாம் கல்யாணம் ஆகாதவங்களா? ஆமாம். எவ்வளோ சம்பளம்? 2500 ரூபாய். 2000? ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணை உடனே வர சொல்லுங்க. ஓகே, வந்து தான் எனக்கு இன்ஃபார்ம். கண்டிப்பா. ப்ளீஸ். இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, மறந்துடுறேன் ப்ளீஸ். சரி. என்ன மாயா, என்ன இது? கவலைப்படாத. நீ எந்த வசதியோட வாழ்ந்துட்டு இருந்தியோ அதே வசதியோட தான் வாழ போற. இந்த சீனு உன்னை வாழ வைப்பான். அப்புறம் இதுதான் நம்மளோட பெட்ரூம். இங்க தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். அங்க நீ, சச்சா, அங்க நான், இங்க நீ. இனிமே எல்லாமே உன்னோட இஷ்டம். ஹலோ, நான் அரவிந்த் பேசுகிறேன். நீங்கள் சொன்னீங்களே மாயாதேவி, அவங்க வந்திருக்காங்க. நான் 5 நிமிஷத்துல அங்கே வந்துடுறேன். அவங்க கீழே இறங்கி வரப்போ நானே பார்த்து பேசிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது... சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். அப்புறம் உங்களை வர சொன்னதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு. என்ன? உங்களை ஒருத்தர் பார்க்கணுமா? எதுக்கு? ஒருவேளை அவர் மூலமா இதை விட பெரிய ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் அவரை பார்க்க முடியுமா சார்? பார்க்கலாமே. உங்களுக்காக அவர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போய் பாருங்களேன். தேங்க்யூ சார். மாயா, ஏன் பார்த்து பார்க்காத மாதிரி போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதிர்பாராம திடீர்னு பார்த்ததும். நீங்கள் எதுக்காக இங்க? ஒன்னா பார்க்க தான். எதுக்கு? நான் தான் உன்னை இங்கே வர வச்சேன். ஓ, நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரே, அது உங்களை பற்றி தானா? என்ன வேலை? நீ எதை கேட்டாலும். எனக்கு எதுவும் வேண்டான்னா? ஏன் அப்படி சொல்ற? இந்த 2 வருஷமா நான் உங்களை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். ஸ்ரீனிவாசா ஃபார்மா, ஸ்ரீனிவாசா பில்டர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இவ்வளோ நாளா எதையோ தேடி நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க. ஆனால் என்ன மறந்துட்டீங்க. ஏன்? எல்லாத்தையும் மறந்துடணும்னு அன்னைக்கு நீ தானே என்கிட்ட சொன்ன. அப்படின்னா இப்போ எதுக்கு நீங்கள் என்னை வர வச்சீங்க? இப்போ நீ எனக்கு வேணும், அதனால தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லிருக்கலாமே. இல்லை, உனக்கு வர வேண்டியவன் எப்படிலாம் இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை வச்சிருந்தேன். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம் இல்ல? நான் பார்க்காத பணமா உங்ககிட்ட இருக்கு? நானும் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா அதை வச்சு யாரையோ விலைக்கு வாங்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. ஏன் மாயா இப்படி பேசுற? ஆமா, உங்களுக்கு தெரியணும், பணங்கிறது அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எனக்கு பெருசு இல்ல. நான் எல்லாத்தையும் இழந்து குடும்ப கஷ்டத்துக்காக இந்த 2500 ரூபாய் வேலையை தேடி வந்திருக்கேன்னு நினைச்சிட்டீங்கல்ல? நான் எதையுமே இழந்துடல. எதுவுமே வேண்டான்னு நான் தான் விட்டுட்டேன். பணத்துக்காக என் அண்ணங்களும் அக்காவும் அத்தானும் சண்டை போடுறத பார்த்து
வெறுத்து போய் நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன், எதுக்குப்பா நமக்கு இந்த பணம்னு. எல்லாத்தையும் அவங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்போ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட எதையும் கேட்டுடாதீங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சீனுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு உங்களை மாதிரி பண வசதியெல்லாம் இருந்ததில்ல. சின்னதா ஒரு வீடு, அங்க அன்பு, பாசம், சங்கீதம் எல்லாமே இருந்தது. அவர் எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதை என் கண் குளிர பார்த்து ரசிச்சிருக்கேன். அவர்கிட்ட தான் என் மனசை பறி கொடுத்தேன், உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அந்த சீனு இப்போ இல்ல, என் முன்னால நிக்கிற நீங்க வேற யாரோ. இந்த சீனுவ எனக்கு வேண்டாம். நான் பணக்காரன் ஆயிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்னை ஒதுக்கி வைக்க கூடாது. அப்புறம் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ எனக்கு வேணும் மாயா. எப்படி முடியும்? எப்போ ஒரு நாள் நீங்க என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் இருக்கிற இடத்துக்கு உங்களால வர முடியாதுன்னு சொல்லல? என்ன கீழே இறங்கி வர சொல்றதுக்கும் மனசு வரலன்னு சொல்லல? இப்போ நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற தூரம் அதே மாதிரிதான். நீங்க இருந்த இடத்துல நானும், நான் இருந்த இடத்துல நீங்களும். அன்னைக்கு நான் விலகி போன மாதிரி இன்னைக்கு நீங்களும் போயே ஆகணும். போக மாட்டேன். மனமேடைக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போக நீ வருவேன்ற நம்பிக்கையில என் தங்கச்சிங்க உனக்கா காத்துட்டு இருக்காங்க. உன்னை மருமகளாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வர எங்க அம்மா அப்பா ஆசையோடு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்வேன்? உங்களுக்கு உங்க சொந்த பந்தம் முக்கியம்னா எனக்கும் அப்படிதான். என் அப்பா அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சீனு வருவான்னு. அவங்களும் 2 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அந்த சீனு எப்பவுமே வரமாட்டான்னு சொல்ல போறேன். அப்படி சொல்லாத மாயா. நீ சொன்ன யோசனை தான் என் வாழ்க்கையோட ஆரம்பம். உன்னோட உதவிதான் எனக்கு மூலதனம். உன்னையே நினைச்சுதான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். என்ன நம்பி இன்னைக்கு 100கணக்கான குடும்பங்கள் இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ இல்லாம நான் எப்படி? முடியாது சீனு. பணத்தால எங்க வீட்ல என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனை ராத்திரி தூங்காம வேதனையோட கண்ணீரோட. வேண்டாம் சீனு, பயமா இருக்கு. எந்த காலத்திலயும் உங்களால பழைய சீனு ஆக முடியாது. நான் எதை வேண்டான்னு வெறுப்போட தூக்கி எரிஞ்சேனோ அதை நீங்க நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க அங்கதான் இருக்கணும். அந்த இடத்துக்கு மறுபடியும் என்னால வர முடியாது. என்னை விட்டுடுங்க. மாயா, நான் தான் அப்பவே சொன்னேனேப்பா, அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா நீ வேதனைப்படக்கூடாதுன்னு. அவளுக்கு கல்யாணம் ஆகலமா. 2 வருஷமா எனக்காகவே காத்துட்டு இருந்திருக்கா. ஆனா இப்போ என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. அப்படியா சொன்னா? நான் இப்ப அவளுக்கு வேற யாரோ. புரியுதுப்பா, புரியுது. நிஜமாவா? நம்ம சீனு குட்டிய சவால் விட்டாளா? ஆமாண்டா, கார் ஓட்ட தெரியுமா பைக் ஓட்ட தெரியுமான்னு கேக்குற மாதிரி சர்வசாதாரணமா காதலிக்கு தெரியுமான்னு கேட்டா என்ன ஏத்த அவளுக்கு? அவள அடங்கு கண்ணா அடங்கு. நான் அவளை பத்தி விசாரிச்சேன். அவ சேலத்துல பெரிய கோடீஸ்வரி. அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு சூப்பர் கட்ட. சீனு மட்டும் அவளை கரெக்ட் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அவன் பெரிய கோடீஸ்வரன். அப்ப நம்ம லட்சாதிபதி. நம்மாலதான் நம்பியார் மாதிரி முறுக்கிட்டு திரியறானே, அவனை எம்ஜிஆர் மாதிரி மாத்தி டூயட் பாட வைக்கணும். அப்பவா ட்ரை பண்ணுவோம். அவத்தை கிளி அவளை கொடி. யாரு? எங்க பாத்துட்டு வர?
அதான் நானும் கேக்குறேன். நீ எங்க பாத்துட்டு வர? டேய் என் வண்டியில மோதுனது இல்லாம என்ன திமிரா? திமிரு எனக்கா உனக்கா? பாரு எல்லாம் உடைஞ்சு போச்சு. இதை வித்துதான் என் காலேஜ் படிப்பு செலவையெல்லாம் சமாளிக்கிறேன். நீ காலேஜ்ல படிக்கிற? ஆமா, இப்ப எனக்கு கிடைக்க வேண்டிய 50 ரூபா போயிடுச்சே. சரி சரி, எதுக்கு பிரச்சனை? இந்தா. ஹாய். நான் நினைச்ச மாதிரி இல்ல. ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எங்க இருக்கீங்க? ஏ? நான் BA செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்குன்னு யாருமே இல்ல. ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உன்னை விட கஷ்டத்துல நான் இருக்கேன். பரவாயில்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்றேன். டி நகர்ல ராஜமணி ஏசில நான் இருப்பேன். அங்க வந்து பாரு. ஆமா, உன் பேர் என்ன? ருக்மணி. ருக்மணி. சரி ருக்மணி, வரட்டா? கல்யாண மாலை. ராஜமணினா ஹெல்ப் ஹெல்ப். ராஜமணினா ஹெல்ப் ஹெல்ப். பிச்சைக்காரன் தொலை விட ஓன் தொலை பெருசா இருக்கடா. சாச்சா, நான் இதுக்கு வரலனே. வேற எதுக்கு வந்த? நம்ம சீனுக்கு பொருத்தமா ஒரு பொண்ணு மாட்டி இருக்கு. அடச்சி போடா. அவன் தங்கச்சிகளுக்கு கல்யாணத்தை முடிக்காம இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டான்னு உனக்கு தெரியாதா? சொல்றத முழுசா கேளுங்கண்ணே. பொண்ணு வேறு லட்சுமி, ஆனா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. ஏகப்பட்ட வசதி. பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கா. அவளுக்கு அவங்க வீட்லயும் நம்ம சீனு பத்தி நல்லா தெரியும். அவ கட்டா நம்ம சீனுவை தான் கட்டணும். ஒத்த கல்ல நிக்கிறா. விழுந்துற போறாடா. இன்னொரு காலையும் சேர்த்து ஸ்ட்ராங்கா நிக்க சொல்லு. சும்மா விளையாடுறீங்கண்ணே. இப்ப பேசி நிச்சயம் பண்ணிக்கலாம். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே சீனு கல்யாணத்தை வச்சுக்கலாம். இந்த போட பாருங்க. எப்படி? பரவாயில்லையே, பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஆனா அவன் ஒத்துக்கணுமே. என் வீட்டுல தான் இருக்கான். பேசி பாப்பா வா. எப்படியாவது முடிச்சிடணும். சீனு, இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். எந்த விஷயம்? அந்த விஷயம் தான். ஓ, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட மோதினாலே அந்த விஷயமா? ஆமா, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணுங்க விஷயமாச்சே, தீ மாதிரி பரவிடாது. ஆமா, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணும் தான் தோணுது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் தள்ளி போட்டு வேற ஒருத்தனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துட கூடாது. ஆமா ஆமா ஆமா. இதோ ராஜமணியன் வந்துட்டாரே. அந்த பொண்ணு சமாச்சாரம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ இவங்க கிட்ட சொன்னியா? இல்லையே. டேய் சரவணா, உனக்கு அப்புறம் தெரியும்? ஏன் பொண்ணுங்க விஷயம்லாம் உனக்கு மட்டும் தெரியுமா? எங்களுக்கு தெரியக்கூடாதா? சீனு மனசு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா சீனு? வெரி குட் சீனு, வெரி குட். என்னாச்சு? லேசா ஒரு அடி. சீனு, உனக்கு புண்ணியமா போகும். அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நல்ல பொண்ணுதான். ஆனா முதல்ல பார்த்தா கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி தோணும். அப்படியா? சேச்சா, அப்படி ஒண்ணும் இல்லையே. ஆனா பழகி பார்த்தா அதுக்கப்புறம் தான் நல்ல பொண்ணுங்கிறது புரியும். சரிதான் சரிதான். முதல்ல எனக்கு அவ திமிர் பிடிச்சவள தான் தோணுச்சு. ஓ, பொண்ணை பாத்துட்டியா? பாக்கலையா பின்ன? ஆனா என்னால பெருசா அது கொடுக்க முடியாது. அட, காசு பணத்தை விடுப்பா. உனக்கு நல்ல மனசு இருக்கு, அது போதும். சரி, அவ வரட்டும், பார்க்கலாம். வந்தாச்சுல்ல? ஆமா, வந்தாச்சே. சரிதான், வந்தாச்சு. நான் ஒருத்தன் மட்டும் எப்படி சமாளிக்கிறது? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். என்னடா அது விவசாயம் இல்லாம? சேச்சா, எது இதுல கூட்டு சேர்க்கறது இல்ல. இதெல்லாம் நீயா தான் பாத்துக்கணும். சரி, படிப்பு விஷயம் தானே, நானே பாத்துக்கிறேன். படிப்பா? காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டா. அவ காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. டிகிரி முடிச்சிட்டா. செகண்ட் இயர் டிகிரி. அவன் சொல்ற மாதிரி எங்கிட்டயும் டிகிரி செகண்ட் இயர் தான் சொன்னான். டேய் டிசைனர், என்னடா குழப்பம்? சீனு, லட்சுமி டிகிரி முடிச்சிட்டா. லட்சுமியா? லட்சுமி. எந்த லட்சுமி? ஜெயலட்சுமி. ஏய் குமரா சரவணா, இவங்க யாரோ லட்சுமி பத்தி பேசுறாங்கடா. டேய், நீங்க யாரை பத்திரா பேசிட்டு இருக்கீங்க? ருக்மணி பத்தி. ருக்மணியா? எந்த ருக்மணி? எடுத்து சொல்டா. யாரா அந்த ருக்மணி? யாரா அந்த ருக்மணி? சீனு, யார் அந்த ருக்மணி? ஆமா, நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாயா உன்னை லவ் பண்ண வைக்கிறேன்னு சவால் விட்டாளே. அந்த லட்சுமி யாரு? நான் உனக்கு பாத்துக்கிற பொண்ணு. வேண்டாம் சீனு, லட்சுமியோட மாயா தான் பெட்டரு. இனிமே அந்த மாயா பத்தி என் முன்னாடி பாராட்டி கிராட்டி பேசுன அவன் நாக்கு அறுத்துரு. என் தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, பரமேஸ்வரன் யாராவது இழுத்துட்டு வந்த அந்த கொடை இடுக்கி வச்சிருக்கிற கைய வெட்டிரு. சீனு, யாருப்பா அந்த ருக்மணி? அது ஒரு ஏழை பொண்ணு, படிப்புக்காக உதவி கேட்டா. ஆமா, அந்த மாயா உன்கிட்ட ஏதோ சவால் விட்டாலாமே. அவ கிடக்குறா பைத்தியக்காரி. யாராவது காதலிக்க கிடைக்க மாட்டான லோலோ அலைஞ்சிட்டு இருக்கா. அவளை அடக்கணும்னா இவன் அனுப்பிதான் காதலிக்க வைக்கணும். என்னையா? ஆமா. என் கலருக்கும் பர்சனாலிட்டிக்கும் அவ மேட்ச் ஆவாளா? ஓ லெவலுக்கு அவ கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் பரவாயில்லப்பா, வேண்டாம். உன்னை யாராவது தோக்கடிச்சா உன்னால தாங்கிக்கிற முடியாது, நிம்மதி இருக்காது, தூக்க வராது. உனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி நீ அவளை தோத்துட்டு வந்த? பணம் தரலனா அந்த காரோட 4 வீலையும் குத்தி பஞ்சர் ஆக்கிக்கணும். இல்லைன்னா அவளையே கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கணும்.
எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. என் ரத்தம் குதிக்குது, நரம்பெல்லாம் புடைக்குது. நான் இப்பவே அவ தங்கிருக்க ஹாஸ்டலுக்கு போய் காசு வாங்காம வரவே மாட்டேன். நீ சின்ன பையடா, தனியா போதுடா. இப்படி வந்து சேர் என்ன தடுக்காத, என் கோபம் தீரல, ஆத்திரம் அடங்கல. டேய், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போய் அந்த பொண்ணை மிரட்டல சும்மா காசு தேடி வரும் பாரு. எனக்கு யார் தயவும் தேவையில்லை. நம்ம சீனு அந்த பொண்ணு அவமானப்படுத்திட்டா. அவ சங்க அறுக்காம விட மாட்டேன். டேய் என்னடா இது? பால் சங்க அறுக்க. உரையில போடு. என்ன? ஒன்றும் இல்லை, எவ்வளோ நாளைக்கு தான் அந்த நாளை சொத்துக்குள்ள இந்த மூஞ்சுங்களையும் இந்த பெட்டிகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்படியே ஹாஸ்டல் வரைக்கும் போனோம்னா கலர்ஸ் பார்த்துக்கிட்டு. என்ன உங்களுக்குலாம் விளையாட்ட போச்சா? இது என் கௌரவ பிரச்சனை. அவகிட்ட பணத்தை வாங்கி ஆகணும். எப்படியாச்சும் ஹாஸ்டல்ல போந்து ரவுடி ரேஞ்சில் அலப்பற பண்ணி பிரிச்சு மேய்ஞ்சிடுறேன். எங்கவ? ஏய் மாயாதேவி, நீ பெட்ரூம் இருந்தாலும் சரி, பாத்ரூம் இருந்தாலும் சரி, உள்ள போந்து பணத்தை வாங்காம விட போறது இல்ல. என்ன ஏமாத்திரம் யாரையும் நான் இது வரைக்கும் விட்டதும் இல்ல. ஏய், என்ன ஏமாத்த முகத்தையா மறைச்சிருக்க? எங்க மறைச்ச? சுடிதார் மாட்டிக்கிச்சு. இல்ல உன்னை நாஸ்தி பண்ணிடுவேன். நாஸ்தி பண்ணி பார்க்கலாம். அடி பாவி, எந்த கடையில அரிசி வாங்குற? எடுத்து பணத்தை. நீ யாரு? எனக்கு தெரியலையே. இங்க எப்படி வந்த? இது லேடிஸ் ஹாஸ்டல். உன்னை யார் உள்ள விட்டது? என்னடி நடிக்கிற? உங்ககிட்ட பணத்தை வாங்க தான் இங்க வந்திருக்கேன். பணத்தை வாங்காம இங்க போக மாட்டேன். பணமா? என்ன பணம்? என்கிட்ட வம்பு பண்ண போலீஸ் கூப்பிடுவேன். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. பயமுறுத்துறியா? ஏய், எடுடி பணத்தை. கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க மாட்டேன்? ஏய், என்னது? யார் நீ? நீ எதுக்காக உள்ள வந்து கலாட்டா பண்ற? கலாட்டா பண்றது நான் இல்ல, இவதான். இவளுக்காக ஒரு மணி நேரம் பாடுபட்டு வேலை செஞ்சேன். அது கூலி கேட்டா கொடுக்காம ஏமாத்திட்டு ஓடிட்டா. என்ன மாயா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா? அட, இவகிட்ட என்னங்க கேக்குறது? எங்க தோ அஞ்சலி மினிமினி காயத்ரி, இவங்களுக்கு தெரியும், கேட்டு பாருங்க. இவர் சொல்றது சரியா? இவரது ஹெல்ப் பண்றதா மாயா நினைச்சிட்டா. அதான் பாருங்க, நான் சொன்னது சரியா போச்சுல. சும்மா ஹெல்ப் பண்றதுக்கு அவ எனக்கு யாரு? மாயா, பணத்தை கொடு. மேடம் அது சொல்றேன்ல, பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனையை முடி. என் கையால கொடுக்க மாட்டேன். நீயே கொடு. யாரு கையால கொடுத்தா என்ன? எனக்கு வேண்டியது காசுதான். என்ன? இந்த பணத்தை வாங்கிட்டா என் காதுல ஒரு பாட்டு பாடுறேன். எங்க பாடு பாடு பாடு. பாட தெரியாதா? பெருசா சவால் விட்ட? பாட தெரியலனா வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். ஹை ஹை நில்லு. நீ என்ன பெரிய சங்கீத கலாநிதியா? சங்கீதம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சரிகமா பதனி எத்தனை எழுத்துனாவது தெரியுமா? சங்கீதத்தை பத்தி எங்கிட்ட பேசுறியா நீ? கர்நாடிக், ஹிந்துஸ்தானி, வெஸ்டர்ன், பாப், ஜாஸ், ராக், இதுல எது வேணும் உனக்கு?